வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். மத்திய கிழக்கினுடைய நிலவரம் நாளுக்கு நாள் மிக மோசமாகி வருகிறது. அந்த அடிப்படையில் மத்திய கிழக்கை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் ஆபரேஷன் எபிக் பியூரி அமெரிக்காவினுடைய வெற்றியா அல்லது மூலோபாய தோல்வியா? இது பலரிடம் இப்போது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இதனை தெளிவுபடுத்த வேண்டிய தேவையும் அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய கடப்பாடும் இருக்கும் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவின் பெயரில் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் எபிக் பியூரி மத்திய கிழக்கினுடைய வரலாற்றையே மாற்றியமைத்தது. 15 நாட்களை கடந்துள்ள இந்த இராணுவ நடவடிக்கை பற்றி வெளியாகியிருக்கும் ஒரு சில திடுக்கிடும் தகவல்களை வைத்து இது அமெரிக்காவினுடைய வெற்றியா அல்லது மூலோபாய தோல்வியா என்பது தொடர்பில் நாங்கள் சற்று விரிவாக பார்க்கலாம். அங்கிருக்கும் கள நிலவரம் மற்றும் இராணுவ ரீதியான வெற்றிகள் தொடர்பாக ஆய்கிற போது பென்டகன் மற்றும் சென்டகோம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளின்படி அமெரிக்க இராணுவம் ரீதியாக சில முக்கிய இலக்குகளை எட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்று, ஏவுகணை அளிப்பு. ஈரானின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை வசதிகள் 90% மற்றும் தற்கொலைப்படை ட்ரோன்கள் உற்பத்தி தளங்கள் 83% அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல ஈரானின் கடற்படைக்கு சொந்தமான 50க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அமெரிக்க வான்வெளி தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன. அவர்களுடைய தலைமை நீக்கம். தாக்குதல் தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி மற்றும் பல முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. ஏன் இது ஒரு தோல்வி என்று விமர்சிக்கப்படுகிறது? இராணுவ ரீதியாக அமெரிக்கா முன்னேறினாலும் பல அரசியல் மற்றும் மூலோபாய ஆய்வாளர்கள் இதை ஒரு அதீத கர்வம் என்று அழைக்கிறார்கள். இதற்கான காரணம் முடிவில்லாத போர். 4 தொடக்கம் 6 வாரங்களில் முடியும் என்று கணிக்கப்பட்ட இந்த போர் தற்போது ஒரு பிராந்திய மோதலாக மாறியுள்ளது. பதிலடி தாக்குதல்கள். ஈரானின் ஆதரவு பெற்ற குழுக்கள், குறிப்பாக ஹிஸ்புல்லா, இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 27க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியுள்ளன. பொருளாதார பாதிப்பு. ஹார்மோஸ் நீர்ச்சந்தி மூடப்பட்டதால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு சர்வதேச சந்தையில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. இப்படி இருக்கும் நிலையில் இந்த எபிக் பியூரி மற்றும் மறைக்கப்பட்ட சில உண்மைகளும் இருக்கிறது. புலனாய்வு தகவல்களின்படி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த தாக்குதலை திட்டமிட்டு ஒரு வாரத்திற்கு முன்பே ஈரான் இதை மோப்பம் பிடித்துள்ளது. இதனால் பல ஏவுகணை தளங்கள் மலைகளுக்கு அடியிலும் ரகசிய குகைகளிலும் மாற்றப்பட்டதால் அமெரிக்காவினுடைய 2000 பவுண்ட் GPS குண்டுகளால் கூட அவற்றை முழுமையாக அழிக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இதனுடைய முடிவு வெற்றி யாருக்கு? இராணுவ ரீதியாக அமெரிக்கா ஈரானின் முதுகெலும்பை உடைத்துள்ளது என்பதை உண்மைதான். ஆனால் ஈரானின் நிழல் இராணுவம் மற்றும் அதன் ப்ராக்ஸி குழுக்கள் இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதால் இந்த போர் அமெரிக்காவுக்கு ஒரு விலை உயர்ந்த வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய ஆபரேஷன் எபிக் பியூரி அமெரிக்காவினுடைய ஒரு வெற்றி மாயையா என்ற கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. உளவுத்துறையின் மிகப்பெரிய சறுக்கல் இடம்பெற்றிருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த போரின் மிகப்பெரிய மர்மமே அமெரிக்காவினுடைய அதிநவீன உளவுத்துறை ஈரானினுடைய நடமாடும் ஏவுகணை தளங்களை கணிக்க தவறியதுதான். செயற்கைக்கோள் படங்களில் தெரிந்த பல ஈரானிய ஏவுகணை தளங்கள் உண்மையில் வரும் மரப்பலகைகளால் செய்யப்பட்ட போலி மாதிரிகள் என்பது இப்போது தெரிய வந்துள்ளது. அமெரிக்கா தனது கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள ஏவுகணைகளை இந்த போலி இலக்குகளின் மீது வீணடித்திருக்கிறது. இது ஈரானினுடைய சதுரங்க ஆட்டம் என்று இராணுவ வல்லுநர்கள் வர்ணிக்கிறார்கள். உண்மையில் ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய நிழல் தலையீடு. ஆபரேஷன் எபிக் பியூரி தோல்வியடைய முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது ரஷ்யாவினுடைய உதவி. ஈரானின் வான்பரப்பை பாதுகாக்க ரஷ்யா வழங்கிய S-400 மற்றும் S-500 பாதுகாப்பு அமைப்புகள் அமெரிக்காவினுடைய ஸ்டீல் விமானங்களுக்கு கடும் சவாலாக இருந்தன. சீனா நேரடி போரில் ஈடுபடாவிட்டாலும் ஈரானுக்கு தேவையான உளவு தகவல்களை தனது ஈடு செயற்கைக்கோள் மூலமாக விளங்கியதாக பென்டகன் சந்தேகிக்கிறது. இது ஒரு நேரடி போராக இல்லாமல் இது ஒரு மறைமுக உலகப் போராக உருவெடுத்துள்ளது என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய நிலை, பாதுகாப்பு வளையம் உடைக்கப்பட்டதா என்ற கேள்வி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் பாதுகாப்பாக இருக்கும் என்று கருதப்பட்டது. ஆனால் ஈரானின் ஜெரிகோ பதிலடி வியூகம் இஸ்ரேலினுடைய அயன் டோம் மற்றும் அரோ பாதுகாப்பு அமைப்புகளை திணறடித்துள்ளது. ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான ட்ரோன்களை ஏவும் ஸ்வாம் அட்ராக் முறையை ஈரான் கையாண்டதால் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு தற்காலிகமாக செயலிழந்த தருணங்கள் பதிவாகியுள்ளன. இது அமெரிக்காவினுடைய திட்டமிடலில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஓட்டை என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் பொருளாதார பேரழிவு மற்றும் உலக நாடுகளினுடைய எதிர்ப்பு. ஆபரேஷன் எபிக் பியூரி தொடங்கி 15 நாட்களிலேயே உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 60% உயர்ந்துள்ளது.
இது ஐரோப்பிய நாடுகளிலும் ஆசிய நாடுகளிலும் கடும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் அமெரிக்காவை ஆதரித்த நட்பு நாடுகள் கூட இப்போது இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று குரல் எழுப்ப தொடங்கியுள்ளன. அமெரிக்கா தனது செல்வாக்கை உலக அரங்கில் இழந்து வருகிறதா என்று கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்த போரினுடைய முடிவு என்ன என்ற கேள்விக்கு அமெரிக்கா ஈரானின் இராணுவ கட்டமைப்பை சிதைத்திருந்தாலும் ஈரானின் சித்தாந்த போர் இன்னும் ஓயவில்லை. ஈரானின் நிலத்தடி குகைகளில் ஒளிந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏஏ ரோபோ படைகள் எப்போது வேண்டுமானாலும் எல்லையை கடக்க தயாராகியுள்ளன. ஆபரேஷன் எபிக் பியூரி என்பது அமெரிக்காவுக்கு ஒரு குறுகிய கால வெற்றி போல தெரிந்தாலும் நீண்டகால அடிப்படையில் இது ஒரு வியூக தோல்வி என்று புலனாய்வு அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. இப்படியான ஒரு சூழலில் சைபர் வார் போர் என்று சொல்லுகின்ற திரைக்கு பின்னால் நடக்கும் டிஜிட்டல் போர் எப்படியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில் அமெரிக்காவினுடைய உள்நாட்டு நெருக்கடி அதிகரித்திருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆபரேஷன் எபிக் பியூரி என்பது வெறும் ஏவுகணைகளோடு முடிந்துவிடவில்லை. போர்க்களத்திற்கு இணையாக இணையத்திலும் ஒரு மிகப்பெரிய போர் வெடித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஸ்டன்நெட் 2.0 வைரஸ் ஈரானுடைய மின்சார கட்டமைப்பை முடக்க முயன்ற போது ஈரானின் ஹேக்கர்கள் பதிலுக்கு அமெரிக்காவினுடைய முக்கிய வங்கி பரிவர்த்தனைகளை செயலிழக்கச் செய்திருந்தார்கள். புலனாய்வு தகவல்களின்படி அமெரிக்காவினுடைய போர் விமான கட்டுப்பாடு மையங்களுக்குள் ஈரான் ஊடுருவியதாகவும் இதனால் சில நிமிடங்களுக்கு அமெரிக்க விமானப்படை திசை தெரியாமல் தடுமாறியதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. இது வெறும் நிலப்பரப்பு போர் அல்ல, இது விண்வெளி மற்றும் இணையத்தினுடைய வழியாக நடத்தப்படும் ஹைபிரிட் போராக மாறியிருக்கிறது. உண்மையில் அமெரிக்காவுக்குள் இந்த போர் ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தியிருக்கிறது. வாஷிங்டன் வீதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த போரங்களுக்கு தேவையில்லை என்று போராடி வருகிறார்கள். போருக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு $1 பில்லியன் அமெரிக்காவினுடைய வரிப்பணம் என்பதால் எதிர்க்கட்சிகள் டொனால்ட் ட்ரம்ப் மீது கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். மறுபுறம் ஈரானுடைய அரசுக்கு எதிரான கிளர்ச்சியை தூண்ட அமெரிக்கா செய்த முயற்சி தோல்வியடைந்துள்ளது. போர் தொடங்கிய பிறகு அந்த நாட்டு மக்கள் தங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளை மறந்து இராணுவத்திற்கு பின்னால் அணி திரண்டிருக்கிறார்கள். இது அமெரிக்கா எதிர்பார்த்த ஒரு மாற்றம், அதாவது ஆட்சி மாற்ற கனவிற்கு பலத்த அடியாக விழுந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதே நேரம் தி சைலண்ட் கில்லர்ஸ் எனப்படும் ஈரானுடைய தற்கொலை நீர்மூழ்கிகளினுடைய விவகாரம் சூடுபிடித்திருக்கிறது. கடைசியாக ஒரு முக்கியமான தகவல். பாரசீக வளைகுடாவில் அமெரிக்காவினுடைய பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பல்களை குறிவைத்து ஈரான் தனது சைலண்ட் கில்லர் எனப்படும் மனிதர்களே இல்லாத சிறிய நீர்மூழ்கிகளை ஏவியுள்ளது. இந்த நீர்மூழ்கிகள் ரேடாரில் சிக்காத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒருவேளை அமெரிக்காவினுடைய ஒரு விமானம் தாங்கி கப்பல் சேதமடைந்தால் கூட அது அமெரிக்காவின் வரலாற்றில் மிகப்பெரிய இராணுவ தோல்வியாக கருதப்படும். இந்த ஒரு பயம்தான் அமெரிக்காவை தற்போது தரைவழி தாக்குதலில் ஈடுபட விடாமல் தடுத்து வைத்திருக்கிறது என்றும் சொல்லலாம். ஆபரேஷன் எபிக் பியூரி இது வெறும் ஏவுகணைகளின் சத்தம் மட்டுமல்ல, அது ஒரு பழைய உலக ஒழுங்கு சிதைந்து ஒரு புதிய அதிகார போட்டி உருவாக்குவதன் அறிகுறி. அமெரிக்கா தனது பலத்தை காட்ட முற்பட ஈரான் தனது ரகசிய இயந்திரங்கள் மற்றும் குகைப்படைகள் மூலமாக உலகை அதிர வைத்து வருகிறது. யுத்தங்கள் எப்போதும் வரைபடங்களில் கோடுகளை மாற்றலாம், ஆனால் அவை ஏற்படுத்தும் காயங்கள் தலைமுறைகளை கடந்து வடுவாக நிலைத்திருக்கும். மார்ச் 2026 இந்த நள்ளிரவு தகவல்கள் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். நவீன போர் என்பது இனி வீரர்களின் வீரத்தை பொறுத்து அல்ல, அது ரகசிய குகைகளில் ஒளிந்து வைக்கப்பட்டிருக்கும் தொழில்நுட்பங்கள் மற்றும் ஒரு பட்டனை அழுத்தும் அதிகாரத்தை சுற்றியே சுழலப் போகிறது. நிலத்திற்கு மேலே பேரழிவுகள் அரங்கேறினாலும் நிலத்திற்கு அடியில் இருக்கும் ஈரானின் அந்த இயந்திர இராணுவம் இன்னும் முழுமையாக வெளியே வரவில்லை. அந்த மலை குகைகள் முழுமையாக திறக்கப்படும் போது இந்த உலகம் என்னவாகும் என்பதுதான் இன்று ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் இருக்கும் மிகப்பெரிய அச்சமாகும். அமெரிக்கா வென்றதா, ஈரான் வென்றதா என்பதற்கு அப்பால் மனிதநேயம் தோற்றுக்கொண்டிருக்கிறதா என்ற கேள்விதான் இங்கு முதன்மையானது. இந்த தொழில்நுட்ப போர் உலகை பேரழிவை நோக்கி தள்ளுகிறதா அல்லது ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா? உங்கள் கணிப்பு என்ன என்பதை மறக்காமல் பதிலாகச் சொல்லுங்கள்.